மகாவும் ஜாலியாக பார்க்கில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போது சூர்யா சொல்கிறாப்புல, மகா நீ சொன்னது உண்மைதான். பணமும் நம்மளுக்கு மனமும் வந்து ரெண்டுமே ஒன்று கிடையாது. பணம் இருந்தாத்தே சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்குது. கண்டிப்பாக நீ சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்ம சூர்யா சர்ப்ரைஸாக என்ன பண்ணுறாருன்னா, மகாவை காரில் வச்சு கண்ணை கட்டி நேராக கூப்பிட்டு வந்து அவங்களோட அம்மா வீட்டிலே கொண்டு வந்து விட்டுறாரு. விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாத்தையுமே சந்தோஷத்தில் ஆழ்த்துறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகா வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம காசு கொடுத்து செலவு பண்ணால் தான் இந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனாமிகாவும் காயத்ரியும் பெரிய பிளான் பண்ணி எப்படி மாட்ட வச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகா வந்து என்கிட்ட தான் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனாங்க, கண்டிப்பாக அத்தை கேட்பாங்க, அப்போ நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு எப்படி 5 லட்ச ரூபா கிடச்சி அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பிளானை வந்து நம்ம ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை பூரா எடுத்துகிட்டு போய் சேஃபாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. அந்த பிரச்சனை அதோடு முடியுது. ஆனால் நம்ம காயத்ரிக்கும் நம்ம அனாமிகாவுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. சித்ராவி நான் வந்து எடுத்து வச்ச காசை எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தன்னுடைய கௌதம் ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பணம் இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சித்ரா தேவியோட 5 லட்சமும் அதில் மிஸ் ஆகிடுது. ஐயோ 5 10 வச்சுருந்தேனே எதையும் கொண்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம சித்ரா தேவி. கௌதமை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கௌதம் சுரப்பில், ஏமா நான் பணம் கேட்கும்போதெல்லாம் நீ இல்லை அப்படின்ட்டு, இப்போ என் ரூமுக்குள்ளே கொண்டு வந்து பணத்தை வச்சுட்டு என்னையவே ஏமாற்றிட்டே அப்படின்ற மாதிரி கௌதம் பேசுகிறாப்புல. மகாவையும் ஐஸ்வர்யாவையும் எப்படி மாட்டி விடலாம் அப்படின்ற கோவத்தில் அவங்க ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்குதா? இல்லை நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் சப்போர்ட் ஆகியிருந்து இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.